கரடுமுரடான நேரங்களை சிறு புன்னகையில் கடந்து செல்பவன். மாட்டின் கொம்பினை பிடித்து அடக்கும் வீரனாய் கடைசி நிமிடம் வரை விட்டுக் கொடுக்காமல் களத்தில் நின்று போராடக்கூடியவன். வெற்றி இவனுக்கு ராசி என கூறுபவர்கள் சற்று கூர்ந்து கவனித்தால் இவன் போராட்ட பயணத்தின் வியர்வை துளிகள் பதில் சொல்லும். விடாமுயற்சி நினைத்ததை வெறும் நினைப்பாக மட்டும் கொள்ளாமல் நிஜமாக்க போராடும் ஒவ்வொருவரும் இவனின் பெயரை கடந்துதான் வந்திருக்க வேண்டும். மக்கள் கொண்டாடும் மகேந்திர சிங் தோனி. இந்திய அணியின் நம்பிக்கையான கேப்டன் தோனி விக்கெட் கீப்பிங் செய்கிறார் ஜாக்கிரதை என பேட்ஸ்மேன்களை எச்சரிக்கும் ஐசிசி. வெற்றி கைவிட்டு போகும் நிலை வந்தாலும் அணியினை உற்சாகப்படுத்தி உறுதுணையாக நின்று கோப்பையை வாங்கி அணியிடம் கொடுத்துவிட்டு ஓரத்தில் நின்று போட்டோவிற்கு போஸ் கொடுக்கும் தோனி. 2000ஆம் ஆண்டுகளில் இந்திய அணியானது விக்கெட் கீப்பரின் இடம் மட்டை வீச்சு திறன் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய ராகுல் டிராவிட்டை விக்கெட் கீப்பர் ஆக்கியது. டெஸ்ட் அணிகளில் இந்தியா 19 வயதிற்குட்பட்டோர் அணி தலைவர்களாக இருந்த பர்தீப் பட்டேல் மற்றும் தினேஷ் கார்த்திக் போன்ற ஜூனியர் நிலையிலிருந்து வந்த விக்கெட் கீப்பர் மற்றும் மட்டையாளர் வருகையை இந்திய அணி கண்டது. இந்திய ஏ அணியில் தோனி படைத்த சாதனையுடன் 2004, 2005 பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்திற்கான சர்வதேச ஒருநாள் போட்டி அணியில் தோனி சேர்த்துக் கொள்ளப்பட்டார். தோனி தனது ஒருநாள் சர்வதேச போட்டியில் சிறந்த துவக்கத்தை அளிக்கவில்லை. முதல் ஆட்டத்திலேயே அவர் ரன் எதுவும் எடுக்காமல் ரன் அவுட் ஆனார். இது அவருக்கு பெரும் அடியாக இருந்தது. பங்களாதேஷிற்கு எதிராக சராசரி ஆட்டம் இருந்த போதிலும் தோனி பாகிஸ்தான் ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடருக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்த தொடரின் 2வது மற்றும் தோனியின் 5வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் அவர் 123 பந்துகளில் 148 ரன்கள் எடுத்தார். தோனியின் 148 ரன்கள் அந்த ஆண்டின் இறுதியில் அவர் செய்திருந்த இந்திய விக்கெட் கீப்பரின் அதிகபட்ச ரன் சாதனையை அவரே முறியடிப்பதாக இருந்தது. ஸ்ரீலங்கன் இரு அணிகள் சர்வதேச ஒருநாள் போட்டித் தொடரின் முதல் 2 ஆட்டங்களில் தோனிக்கு சில மட்டை வீச்சு வாய்ப்புகள் கிடைத்தன. சுவாமி மான்சிங் ஸ்டேடியத்தில் நடந்த 3வது ஒருநாள் போட்டியில் அவர் 3ஆம் இடத்திற்கு உயர்த்தப்பட்டார். குமார் சங்ககராவின் சதத்தினால் ஸ்ரீலங்கா அணி இந்தியாவிற்கு 299 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது. இந்தியா டெண்டுல்கரை முன்னதாகவே இழந்தது. ரன்களை அதிகப்படுத்த தோனி முன்னதாகவே களமிறக்கப்பட்டார். அவர் ஆட்டமிழக்காமல் 145 பந்துகளில் 183 ரன்கள் எடுத்து இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார். இந்த இன்னிங்ஸ் அந்த ஆண்டு பதிப்பில் வெளியான விஸ்டன் அல்மனாக்கில் தடுத்து நிறுத்த முடியாத ஆனால் முரட்டுத்தனமானது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த இன்னிங்ஸ் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் 2வது இன்னிங்ஸில் அதிகபட்ச ரன்கள் என்ற சாதனை தற்பொழுதும் முறியடிக்காத சாதனையாக இருந்து வருகிறது. இது போன்ற பல்வேறு சாதனைகளை அந்த தொடரில் படைத்தார் தோனி. இந்த தொடரில் அதிகபட்ச ரன்களை எடுத்திருந்தார் என்பதுடன் தனது முயற்சிகளுக்காக அவர் தொடர் நாயகன் விருதையும் வென்றார். இந்த அங்கீகாரம் அவரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மிகப்பெரிய உந்துகோலாக இருந்தது. டிசம்பர் 2005 கிரிக்கெட் களத்தில் தோனியின் செயல்திறன் காரணமாக அவருடைய துவக்க நிலை சி கிரேட் நிலையிலிருந்து பி கிரேட் ஒப்பந்தத்திற்கு பிசிசிஐயுடன் கையெழுத்திட்டார். பாகிஸ்தானுக்கு எதிராக 2006ஆம் ஆண்டில் நடந்த முதல் ஆட்டத்தில் தோனியின் 68 ரன்கள் பங்களிப்போடு இந்தியா 50 ஓவர்களுக்கு 328 ரன்கள் குவித்தது. இருப்பினும் டக்வர்த் லூயிஸ் முறையின் காரணமாக கடைசி 8 ஓவர்களில் 43 ரன்கள் மட்டுமே எடுத்து இந்த ஆட்டத்தை அந்த அணி மோசமான நிலையில் முடித்துக் கொண்டது. இந்த தொடரின் 3வது ஆட்டத்தில் தோனி இந்தியாவின் அபாயகரமான நிலைக்கு தள்ளப்பட்டு 46 பந்துகளுக்கு 13 பவுண்டரிகள் உள்பட 72 ரன்கள் எடுத்து இந்த தொடரில் இந்திய அணி 2-1 என்ற முன்னிலை பெற உதவினார். இந்த தொடரின் இறுதி ஆட்டத்தில் இதே போன்ற செயல்திறனால் தோனி 56 பந்துகளுக்கு 77 ரன்கள் எடுத்து இந்த தொடரை இந்தியா 4-1 என்ற வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற உதவினார். அவருடைய சீரான ஒருநாள் சர்வதேச போட்டி செயல்திறன்களில் அங்கீகாரமாக ஏப்ரல் 20, 2006 மட்டையாளர்களுக்கான ஐசிசி ஒருநாள் சர்வதேச தரவரிசையில் தோனி ரிக்கி பாண்டிங்கை மிஞ்சி முதலாவது இடத்திற்கு வந்தார். 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 31 ஜெய்ப்பூர் சுவாமி மான்சிங் ஸ்டேடியத்தில் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் தோனி 145 பந்துகளுக்கு ஆட்டமிழக்காமல் 183 ரன்கள் அடித்தார்.
ஒரு விக்கெட் கீப்பர் அடித்த அதிகபட்ச ரன்கள் என்ற ஆடம் கில்கிறிஸ்டின் 172 ரன்கள் என்ற சாதனையை அவர் முறியடித்தார். 2007 உலகக்கோப்பை ஆட்டத்தில் பங்களாதேஷிற்கு எதிரான ஆட்டத்தில் இலக்கை எட்டுவதில் இந்தியா கடுமையாக போராடி கொண்டிருந்த போது தோனி ஆட்டமிழக்காமல் 91 ரன்கள் எடுத்து உலகக்கோப்பையில் பெற்ற ஏமாற்றத்தை பின்னுக்கு தள்ளினார். தோனி தனது செயல்திறனுக்காக அவருடைய இந்த 4வது ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். இந்த தொடரின் 3வது ஆட்டத்தில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து அவருக்கு ஆட்ட நாயகன் விருதும் அளிக்கப்பட்டது. தோனி ஆப்ரோ ஆசிய கோப்பையில் நன்றாக விளையாடினார். 3 ஆட்டங்களில் அவர் 174 ரன்களை எடுத்தார். எதிர்பாராத அதிரடி ஆட்டத்தால் 97 பந்துகளுக்கு ஆட்டமிழக்காமல் 139 ரன்கள் எடுத்து 3வது ஒருநாள் ஆட்டத்தில் ஆட்ட நாயகனானார். அயர்லாந்தில் நடைபெறவிருந்த தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான தொடருக்கும் அடுத்தடுத்து இந்தியா இங்கிலாந்து 7 ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடர்களுக்கும் தோனி துணைத் தலைவராக பரிந்துரைக்கப்பட்டார். டிசம்பர் 2005 பி கிரேட் ஒப்பந்தம் செய்து கொண்ட தோனி ஜூன் 2007 ஏ கிரேட் ஒப்பந்தத்தை பெற்றார். செப்டம்பர் 2007 நடந்த உலக T20க்கான இந்திய T20 அணிக்கும் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2007 ஆண்டு செப்டம்பர் 24 இறுதியாட்டத்தில் எதிர் அணியான பாகிஸ்தானுடன் கடுமையாக போராடி பெற்ற வெற்றி இமாலய சாதனையாக பார்க்கப்பட்டது. அந்த ஆட்டத்தின் கடைசி நிமிட முடிவு உலகினை இவரின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. அதன்பின் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ICC உலக T20 டிராபிக்கு அவர் இந்திய அணிக்கு தலைமை ஏற்றார் என்பதுடன் கபில் தேவிற்கு பின்னர் கிரிக்கெட்டின் எந்த ஒரு வடிவத்திலுமான உலக கோப்பையை வெற்றி கொண்ட 2வது இந்திய அணி தலைவர் என்ற பெருமையும் அவரை வந்து சேர்ந்தது. பவுலிங், பேட்டிங் என எதை எடுத்தாலும் அதில் வெற்றி காணும் இவரின் திறன் அனைவருக்கும் வியப்புத்தான். அதன் பின்னர் அதிர்ச்சியாக டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவது என தோனி முடிவு செய்துள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் 30 டிசம்பர் 2014 அன்று அறிவித்துள்ளது. ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் அணி தலைவன் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவதாக 2017 ஆண்டு ஜனவரி மாதம் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்திய அணியை விராட் கோலி வழிநடத்துவதே சிறப்பானது எனவும் தெரிவித்தார். தமிழ் ரசிகர்களால் செல்லமாக தல என அழைக்கப்படும் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவனாக இருந்து 2010 நடந்த IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து 2011 நடந்த IPL தொடரிலும் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியது. அதன் பின்னர் மிகவும் எதிர்பார்க்கப்படும் அணியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மாறியது. IPL தொடர்களில் மற்ற அணி வீரர்களும் தோனியின் ஆளுமை திறனை ஒரு அணியாக இருந்து காணும் வாய்ப்பு கிடைத்தது. உலகின் முன்னணி வீரர்களான பிராவோ, மைக் ஹசி, ஆல்வின் மார்கல் போன்ற பல வீரர்கள் தோனியின் தலைமை பண்பினை பாராட்டியுள்ளனர். இப்படி ஒரு கேப்டனின் தலைமையில் விளையாடுவது மிகவும் உற்சாகத்தினை ஏற்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளனர். மறக்க முடியாத சாதனையாக இந்திய அணி 28 ஆண்டுகளுக்கு பிறகு 2011 உலகக்கோப்பையை கைப்பற்றியது. அதில் வெற்றி நாயகனாக களமிறங்கிய தோனி அடித்த கடைசி சிக்ஸரில் இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் தோனியின் பெயர் உற்சாகத்தில் ஓங்கி ஒலித்தது. ரசிகர்களின் மனதில் பதிந்து போனது அவரின் பெயர். தோனி ஒரு பெஸ்ட் பினிஷர் என ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறார். ஆட்டத்தின் இறுதியில் பந்தினை பவுண்டரிக்கு விரட்டி வெற்றி காண்பது இவரின் ஸ்டைல். சிக்ஸர் அடித்து பினிஷ் செய்வது மட்டும் பினிஷிங் அல்ல, புவனேஷ்குமாருடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து அவரை அரை சதம் அடிக்க விட்டு வெற்றி தேடி தருவதும் பினிஷிங் தான் என்பதை தோனி நிரூபித்துள்ளார். கட்டுக்கடங்காத காளையாய் களத்தில் நின்று சுழன்று வரும் பந்தினை கால்களுக்கு அடியில் மட்டையை சுழற்றி அடிக்கும் ஹெலிகாப்டர் ஷாட், அதுவே தோனியின் தனித்துவம். அதனை தற்பொழுது அதிகமாக காண முடியவில்லை. 1000 விமர்சனங்கள் வந்தாலும் தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு கையில் கிளவுஸை மாட்டிக்கொண்டு களத்தில் நோக்கி நடந்து செல்லும் தனி